ஆகாஷை பார்க்கறதுக்காக எழில் அண்ட் இனியா 2 பேரும் போயிட்டு எக்ஸாம்க்கு விஷ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க இல்லையா? அதுக்கடியில ஆகாஷோட அப்பா எங்க வீட்ல வந்து கோபிகிட்டயும், ஈஸ்வரிகிட்டயும் கத்திட்டு போயிருப்பாரு. எதுக்காக உங்க வீட்டு பொண்ணு திரும்ப திரும்ப எங்க வீட்டுக்கு வருது? இன்னுமே வந்துச்சுன்னா நல்லா இருக்காது. அப்படி இப்படின்னு கத்திட்டு பிரச்சனை பண்ணிட்டு போயிருப்பாரு. இதனால பயங்கர கோவத்துல இருக்காங்க கோபியும், ஈஸ்வரியும். இப்ப வீட்டுக்கு எல்லாருமே வந்தாச்சு. எழில், இனியா, பாக்யா அப்படின்னு எல்லாருமே வந்தாச்சு. வந்ததுக்கப்புறமா, "இங்க வா, ஆகாஷ பார்க்கறதுக்கு போனீங்களா?" அப்படின்னோன, "ஆமா விஷ் பண்றதுக்காக போனேன்." அப்படின்னோன, "நான் தான் கூட்டிட்டு போனேன்." அப்படின்னு எழில் சொல்றாரு. "இப்போ உன்னோட தங்கச்சியோட வாழ்க்கைய நீனே குட்டிச்சுவராக்க போறியா?" அப்படின்னு ஈஸ்வரி கத்துறாங்க. இப்போ பாக்யா வந்து சொல்கிறாங்க, 2 பேரும் விஷ் பண்ணிட்டு போனேன்னு என்னோட ஹோட்டலுக்கும் வந்தாங்க. எனக்கு ஒண்ணும் தப்பா தெரியல அப்படின்னு உடனே, அவ வாழ்க்கைய அவளே நாசமாக்கிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியா சொல்லும்போது, இல்ல இல்ல நானும் சேர்ந்து நாசமாக்குறேன். அப்படி நீனும் இனியாவோட வாழ்க்கைய சேர்ந்து தானே நாசம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஈஸ்வரி ஒரு பக்கம் கத்திட்டு இருக்காங்க. நீங்க ரொம்ப பேசுறீங்கம்மா அப்படின்னு எழில் வந்து பாட்டிய பார்த்து சொல்ல, அதெல்லாம் உனக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ரொம்ப தான் பேசுறீங்க அப்படின்னு உடனே கோபி சொல்றாரு. என்ன இனியா இதெல்லாம் அப்படின்னோனே, இல்லப்பா நான் எதுவும் தப்பு பண்ணல அப்படின்னோனே, நீ தப்பு பண்ணாம இருக்கிற வரைக்கும் சரிதான். எழில் வந்து செட்டில் ஆயிட்டான். அதே மாதிரி செழியனும் செட்டில் ஆயிட்டான். நீ ஒரு ஆள் தான் இங்கே வந்து செட்டில் ஆகாம இருக்க. உன்னை நினச்சு தான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. நான் உன் மேல உயிரே வச்சிருக்கேன். இவ்வளோ நாள் இந்த வீட்ல இருந்ததே வந்து உனக்காக தான் இருந்தேன் அப்படின்னு சொல்ல, இந்த வீட்ல யாருக்கு நீ என்ன பண்ணாலும் நன்றியே இருக்காது கோபி. வா நம்ம இந்த வீட்ட விட்டு போயிடலாம் ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து கோபிய நம்ம ஈஸ்வரி வந்து கூப்பிடுறாங்க. ஸோ ஆமாம்மா போயிடலாம் அப்படின்னோன, என்ன சொல்றீங்க அத்தை? அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா கேட்க, ஆமா, ஆமா. நான் இந்த வீட்ட விட்டு நானும் கோபியும் போக போறோம் அப்படின்னோனே, என்ன போவேணான்னு சொல்ல போறியா? அப்படின்னோன, உங்க விருப்பம் அத்தை அப்படின்னு ஒரு பக்கம் வந்து பாக்யா சொல்லிடுறாங்க. இதனால பேக் எடுத்துட்டு ஒரு பக்கம் கோபியும், ஈஸ்வரி 2 பேருமே பேக் எடுத்துட்டு கிளம்புறாங்க. வேற ஒரு அபார்ட்மெண்ட்ல தங்குறதுக்காக. பாக்யா அத நினச்சு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. ஈஸ்வரி போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. போறப்ப ஈஸ்வரி இந்த மாதிரி "இது நீ வந்து நல்லாவே அனுபவிக்க போற பாக்யா. ஒரு காலம் இந்த மாதிரி கிழவி ஒருத்தி கத்திட்டே இருந்தாலே, அவ சொல்ல நம்ம கேட்டுருக்கலாமே அப்படின்னு சொல்லி நீ நினைப்ப" அப்படிங்கிற மாதிரிலாம் சாபம் விட்டுட்டு போறாங்க. ஆனாலும் வந்து பாக்யாக்கு ஈஸ்வரி போறது கஷ்டமா தான் இருக்கு. ஸோ இன்னொரு பக்கம் இனியா வந்து இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண போறாங்க. ஸோ வந்து எல்லாருமே நல்லா விஷ் பண்ணிட்டு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டு நேரா வந்து கோபிய பார்க்கறதுக்கு அந்த ஃப்ளாட்டுக்கு தான் போறாங்க இனியா. இந்த மாதிரி எனக்கு வேலை கிடைச்சிச்சு டாடி, வீட்ல எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்க. நான் போய் சொல்லணும். நான் கிளம்புறேன் அப்படின்னோன, உன்ன நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னொரு பக்கம் பாக்கியா வந்து இனியா இன்டர்வியூ போகும்போதே சொல்லியிருப்பாங்க. எனக்கு உன்ன நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இனியா, பாக்யா 2 பேரும் கட்டி பிடிச்சு முத்தம்லாம் குடுத்துக்குவாங்க. ஸோ அப்கமிங்ல என்ன நடக்க போகுது? இந்த சீரியல் எந்த மாதிரி முடிக்க போறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி அப்டேட்க்கு மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.